இதில் ஊற்றி ஒன்றுனா அப்படியே கொடுங்க. என் உயிர் தான் எனக்கு முக்கியம். அப்படியே மாற்றிட்டு வந்து பொரியல், அப்பளம், ரசம், சாம்பார். வெயில் தேடுறாங்க. எங்கே போயிருந்தீங்க? ரொம்ப இதெல்லாம் சாந்துலாம் எட்டக்க போகும். உப்புலாம் எப்படிங்க இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேலை வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. மணி 12 தாண்டிட்டு இதுக்கப்புறம் எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட போகிறோம்னா தெரியல. ஆனால் இன்றைக்கி மாட்டுப் பொங்கலுக்கு சமைக்கிற சமையல் 6 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம். உப்பு வரப்பு கூட பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே வந்து கமகமக்கும் மணமணக்கும் கறிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புன்னு தான் இருக்கும். நம்ம வீட்டில் மட்டும் கிடையாது. அதாவது அனைத்து உயிரினங்களும் குண்டா சட்டியில் தான் இன்றைக்கி மிதக்க போகுது. என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, எப்போதுமே வருஷம் வருஷம் எல்லார் வீட்லேயுமே மாட்டுப் பொங்கலுக்கு இப்படி தான் செய்வாங்க. மட்டனு, சிக்கனு, மீன் வறுவல், முட்டை, கீரை, அப்புறம் கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை, அதெல்லாம் வந்து எல்லாமே செஞ்சு வச்சு 6 மணிக்கு மேலே, அது 7 மணியோ 8 மணியோ நம்ம திங்கிறத பொறுத்து இருக்குது. 6 மணிக்கு மேலே எப்போ வேணால் படையில் போடலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே சமைப்போம் அப்படின்ட்டு ஊர்ந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். காலையில் வந்து இட்லிக்கு வந்து குடல் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே ஓடி போய் நான் சொன்னேன் இல்லையா, அப்பாவோட அப்பா இறந்துட்டதுனால அங்கே பொங்கல் கிடையாது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதனால் மாடு அங்கே இருக்குது. நம்ம மாடு தான் அது. படைக்காமல் இருக்கக்கூடாது. நான் இங்கே பொங்கல் வச்சு அங்கே போய் படைச்சிட்டு வந்தேன். ஷார்ட்ஸில் கூட சில பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் அங்கேயும் இங்கேயும் அலைச்சல்ல ரொம்ப நேரமாயிடுச்சு. ஆனால் அவசரம் கிடையாது. வெங்காயம் தக்காளிலாம் ஃபஸ்ட்டே அரிஞ்சு வச்சிட்டோம். இந்த பக்கம் வந்து மட்டன் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. தாளிப்பு கொடுத்துட்டேன். இது வந்து சிக்கன் வந்து 2 கிலோவில் வந்து 1 கிலோ அளவுக்கு குழம்புக்கு போட்டுட்டு 1 கிலோ நம்ம ஒரு பெரிய பீஸாக இருக்குங்க. பரவாயில்ல. ஆமாம், ஆளுக்கு 2 துண்டாக இருந்தாலும் தீந்தா போதும். இதை வந்து நம்ம வறுவலுக்கு வச்சுப்போம். இல்லை, எனக்கு இந்த புடவை கட்டிக்கிட்டு சமைக்கிறதுக்கே இதாக இருக்குது. சுடிதாரை எப்போதுமே நான் புடவை கட்டிட்டு தான் செய்வேன். ஆமாம், சிக்கன் தூள் மட்டும் எடுத்துருவாயேன். இன்னும் வந்து இதை 2த்தையும் நம்ம வச்சு ஓரமாக போய் அதில் தனித்தனியாக பாத்திரத்தில் மாற்றி உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றா செஞ்சுக்கலாம். உள்ளே ஏன் சமைக்கலைன்னா, இவ்வளோதையும் நின்றுக்கிட்டு நம்மளால் செய்ய முடியாது. உள்ளேயும் சமைப்பேன். இதை கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கிறத மட்டும் இங்கே செஞ்சுட்டு மீன் குழம்பு அதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். மீன் வறுவல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா வீடெலாம் சுத்தமாக பண்ணி வச்சுருக்கிறதுனால அதெல்லாம் தெளிக்கும் எண்ணெய். அதனால் இங்கே கொண்டாந்துட்டேன். இங்கேயும் சேர்த்து செஞ்சேன்னா இது டைம் ஆகாது, சீக்கிரம் செஞ்சிடலாம். இது சிக்கன் குழம்பு அதுதாங்க அதாங்க இப்போ யோசிக்கிறேன். நீட்டடுப்பாக செஞ்சுட்டுனா அந்த கால்வா கொட்டைலாம் எரியும். கால்வா கொட்டைனா இது செங்கல் சூளை இதில் செங்கல் இருக்குல்ல, அதெல்லாம் எரிய விடுவாங்க. அந்த மாதிரி 4 இடமும் அப்படியே பற்ற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே எண்ணெய் கடுகு அப்படின்னு ஊற்றிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் செய்யணும் போல் இருக்குது. வரவங்க விருந்தாடி காலையும் விட்டுருவோம் சேர்த்து. யாரு விருந்தாடி வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் பண்ணுறதை பார்த்துட்டு. கறித்துணி எடுத்துருவாங்களாம். என்னால் ஓடவும் முடியல, உட்காரவும் முடியல. இதை கட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்து இது வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு வந்து காலையிலே இங்கே தான் குழம்பும் வச்சோம். அந்த குடல் குழம்பும் இங்கே தான் வச்சோம். அதனால் அப்படியே மட்டனை இதிலே வேக போட்டுட்டோம். அது பட்டிலே வெந்துட்டு கிடந்துச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு கரெக்டான பதமாக இருந்துச்சு. அப்படியே போட்டு தாளித்து விட்டுட்டேன் அதே குண்டானில். இந்த குண்டான் தான் நம்மள்ட்ட மண் சட்டியில் இருக்கிறதுலே பெரிய குண்டான். இதில் வந்து அவ்வளோ குழம்பு பத்தாது. இந்த குண்டானுக்கு இவ்வளோ குழம்புங்கிறது கம்மி, இதுக்கு வந்து அது ரொம்ப அதிகம். அதனால் அதிலே வச்சுட்டேன். உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு அப்போ. மட்டன் குழம்பு ரெடி. காய கொத்தமல்லி இருக்கா? காய கொத்தமல்லி எடுத்துருவாயா? அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வேக வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், மட்டன் கைமா இல்லை, மட்டன் ஜூஸ் ஆகிடும். நல்ல மட்டன் வந்து எலும்பு மட்டும்தான் இருக்குது. நல்லா வந்துருச்சு. இதை பாருங்க. ஐயோ, எலும்பு தான் இருக்குது. இங்கே ஊருங்க கரைஞ்சிட்டு கறி. நான் என்ன பண்ணுவேன்? அதான் இது மட்டன் குழம்பு தேங்காய்லாம் நான் அரைச்சி ஊற்றலை.
நான் 4 நாளைக்கு வச்சு அது இந்த குடும்பம் 4 நாளைக்கு வச்சு திம்போம். இது இன்னைக்கு நைட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இது பண்ணிப்போம். கறி துணி எத்தனை துணி வாங்கினாலும் இந்த நிலமையில தான் இருக்குது. ஏன்னா விறகடுப்பில் சமைக்கிற நம்ம கொஞ்சம் கறிப்படியும், அதனால் அது அப்படி தான் இருக்கும். இதில் ஊற்றி ஒன்றுனா அப்படியே எடுத்து கிச்சனில் போய் அடுக்கி வச்சிட்டோன்னா இங்கே இடம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையும் விளக்க போட்டுற வேண்டியதான். கையோடு விளக்கிட்டு தான் விளக்கி உட்கார்றதுக்கும் 6 மணி ஆகிறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை போய் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். சட்டி போட போகிறேன். இதில் வந்து சிக்கன் வறுவல் பண்ணிடும். மட்டன் குழம்பு இறக்கியாச்சு. இதா எனக்கு இந்த பூனம் சாரி, பூனம் கூட கிடையாது, இது என்ன சாரினே தெரில, அப்படியே ஒரு பொம்மை கணக்காக உட்காந்துருக்கேன். இந்த அனல் அடிக்க அடிக்க எனக்கு அப்படியே எரியிற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வேலையே புரிய மாட்டேங்குது, பேசவும் தோண மாட்டேங்குது. என்ன நினச்சி ஐயோ இப்படி தெரியுமோ அப்படி தெரியுமோன்னு அந்த பயத்துலேயே உட்காந்துருக்கேன். நான் ஓடி போய் நைட்டி மாற்றிட்டு வந்துடுறேன். நின்றுக்கிட்டு செஞ்சாலும் நம்மளுக்கு தெரியாது, அதான் வதக்கி விட்டுட்டு போகிறேன். நம்ம நின்றுக்கிட்டே சமைச்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். நம்ம இப்படி உட்கார்றதும் ஏந்திரிக்கிறதும் தாவறதும் தவறதுமா இருக்கேன், அதனால் சரி வராது. இதெல்லாம் அரிஞ்சிட்டு இதை வதக்கி விட்டுட்டு மூடிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த பரங்கிக்காய் பாருங்க, இது வந்து கருவாட்டு குழம்புக்கு அத்தை வாங்கினாங்க. இந்த கீத்து அளவுக்கு அன்னைக்கு காய்கறிக்கெல்லாம் 50 ரூபா இந்த கீத்து. நம்ம வீட்டில் வேணும் வேணான்னு கரைஞ்சி பரங்கிக்காய், ஆனால் நம்மளுக்கு தேவைப்படும் போது அது இருக்க மாட்டேங்குது. இந்த முருங்கைக்காயும் சரி இந்த பரங்கிக்காயும் சரி எதாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படும் போது கிடைக்க மாட்டேது. மற்ற நேரத்துலலாம் சும்மா அப்படி இருக்குது. இப்போ முருங்கைக்கீரை உருவலான்ட்டு முருங்கை இலை பறிக்க போகிறோம், பூ தான் இருக்க ஒழிஞ்சு கீரைங்கிறதே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு விட்டாச்சு. இதை வந்து அப்படியே ஓரத்தெல்லாம் செத்தி விட்டுட்டு இதுவே போதும் நம்மளுக்கு, கொஞ்சம் தேவைப்படும் போது அரிஞ்சிக்கலாம். ஏதோ ஒன்று போடுறேன். கூட்டு பார்த்துக்கங்க, நல்லா பார்த்துங்க. பொசுங்குற மாதிரி வடை வருது. இது என்னது இங்கே பாருங்க, ஹீட்டில் பார்த்தீங்களா, ஹீட்டில் அப்படியே ஒரு மாதிரி வரன்னு இருக்க மாதிரி இருக்குது. நூல் கிளம்பிட்டுங்க பாருங்க, ஒரு மாதிரி இருக்குது, சுருண்டுக்குது புடவை. சரி நான் போய் எங்கள் சட்டியை இறக்கி போடுங்க, என் உயிர் தான் எனக்கு முக்கியம், நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க என் வேலையை அனல் பறக்கும், அடுப்பு தெரிக்கும். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. எம்மாடி இந்த புடவெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படி தான் வேலை பார்க்குறாங்களோட சாமி. நாளைக்கெல்லாம் எல்லார் வீட்டுக்கும் போனாலுமே பழைய குழம்பு தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், இன்னைய குழம்பு நாளைக்கு வச்சு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் முடிஞ்சு லாஸ்ட்டு பொங்கலப்போ கிராமப்புறங்கள்லாம் வந்து நிறைய போட்டிலாம் வைப்பாங்க. இந்த ஸ்பூன் போட்டி, அப்புறம் வந்து நிறைய ஓட்டப்பந்தயம், தவக்கலை போட்டி, எல்லா போட்டியுமே வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ வந்து அதிகபட்சம் நம்ம சைடில் இல்லை, இது அண்ணி வீடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து தெருவுக்குள்ளேயே சும்மா வச்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி போட்டிலாம் அதிகமாக வைப்பாங்க. உங்கள் ஊர் பக்கம் உண்டா என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊர் பக்கம் உண்டா என்னன்னு சொல்லுங்கள். நம்ம சைடில் வந்து அதுக்கு முன்னாடி தெருவுக்கு தெரு வைப்பாங்க. இப்போ வந்து அதிகமாக நான் எங்கேயும் போகிறது கிடையாது. விருந்தாடின்னு போனால் தானே நம்ம பார்க்குறதுக்கு. அண்ணி நாத்தனார்களும் ரெண்டும் ஒரே ஊரில் இருக்காங்க. அம்மா விருந்தாடிக்கு விழுந்தா இருக்குது, நான் எங்கேருந்து விருந்தாடி போகிறது. ஆனால் இப்போ வந்து வேலை சமையல் மட்டும் தான் நடக்குது. ஆனால் காலையிலே என்ன பண்ணோம், வெங்காயம் அதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னு எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டோம். கருவாடு என்னென்ன தேவைப்படுமோ, கீரை அதெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு கொழுக்கட்டையை பிடிச்சிட வேண்டியதான். அதுக்கு அடுத்தது அடுப்பில் சாப்பாடை போட்டுற வேண்டியதான். இப்பயே போட்டால் ஆறி போய் கிடக்கும். நம்ம 6 மணிக்கு மேலே தானே சாப்பிடுவோம். நாங்கள் வந்து இந்த தை மாதம் வந்து தை அமாவாசை வருது இல்லையா, அதில் வந்து இப்போ இந்த மாதிரி நான்வெஜ் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தை பொங்கல் அப்போ பொங்கல் மாதிரியே, தை அமாவாசை அப்போ பொங்கல் மாதிரியே வீடு வாசல் எல்லாம் அலசி விட்டுட்டு வடை பாயசம், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், சாம்பார், காரக்குழம்பு அப்படின்னு நிறைய விதவிதமாக அடுக்கி தள்ளிடுவோம். அது தை அமாவாசை வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, அதனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தை அமாவாசைக்கு வந்து அதாவது சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அமாவாசை ஏன் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு. ஏன்னா கமெண்ட்டெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சாமி அமாவாசைக்கு படைக்காதவங்கள்ட்ட போய் இன்றைக்கி அமாவாசை தானே நீங்கள் ஏன் நான்வெஜ் சமைச்சிங்க. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அதாவது மாமனார் மாமியார் அவங்க இல்லாதவங்க அந்த வீட்டில் வந்து படைப்பாங்க.
இப்போ எங்கள் மாமா என் அத்தையோட வீட்டுக்காரவங்க இல்லை, என் ஹஸ்பண்டோட அப்பா இல்லை, அதனால் நாங்கள் அமாவாசை கும்பிட்றோம். அப்பா அம்மா இருக்கிறவங்க, அதாவது மாமனார் மாமியார் இருக்கிறவங்க வீட்டில் அமாவாசை படைக்கக்கூடாது, அமாவாசை செய்யக்கூடாது, நான்வெஜ்ஜு சமைச்சு சாப்பிடலாம். அதே போல் மருமகளாகிய நம்ம வந்து கணவன் இருக்கும்போது விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அன்னைக்கு ஒரே ஒரு முட்டையாவது எடுத்துக்கலாம், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம கணவர் பொறுப்பு, வீட்டில் உள்ள நம்ம கணவருக்கு அவங்க அப்பா அம்மா பொறுப்பு. அதனால் புரியுதா இப்போ? அதனால் வந்து டவுட் படாதீங்க. மாமனார் மாமியார் இல்லாதவங்க வீட்டில் தான் அமாவாசை படைக்கணும், எல்லாத்தையும் அப்படி கேட்கக்கூடாது. நான் வந்து நிறைய கமெண்ட்ல பார்த்துருக்கேன். என்ன கேட்பாங்க? அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்க நிண்டி கொடுத்து கேட்க வைப்பீங்க. சொல்லுங்க, கேளுங்க. என்னமோ கேட்க போறீங்க, என்னமோ இழுத்து விட போறீங்க, அது மட்டும் தெரியும், கேளுங்க. யாரோட அப்பா அம்மா? யாரும் அப்பா அம்மா இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்களா யாரும்? அதான் உங்களுக்காக தானே நாங்கள் கும்பிடுறோம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நாங்கள் சமைச்சு தரோம், நீங்கள் செய்கிறீங்க, படைக்கிறீங்க. பொண்ணோட அம்மா அப்பாலாம் கணக்கு கிடையாது. பொண்ணோட அம்மா அப்பா இல்லை அப்படின்னா மனசில் தெய்வமாக வச்சுக்கிட்டு சாமி அள்ளி துண்ணூரை பூச வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா அது கணக்கு கிடையாது. ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே அமாவாசை கணக்கு, பெண்களுக்கு கணவர் மட்டுமே கணக்கு. புரிஞ்சுதா? உங்களுக்கே இப்போ தான் புரியுது போல இருக்கு. 2 பிள்ளை பெற்றுட்டீங்க. கோழிக்கறி குழம்பு ரெடி, போய் வச்சுட்டு வந்துடுறேன். அம்மாடி சுடுதண்ணி எத்தனைங்க? 4 தானே. ஈரல் ஒன்று வச்சுருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? என்னது இது? என்ன வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது, கொஞ்சம் காஃபி தூள் வெள்ளையா இருக்குது. இல்லை வேணாம், எனக்கு வந்து இந்த காஃபியோ இல்லை டீயோ எதாக இருந்தாலுமே இத்தனோண்டு கப்பாக இருந்தாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். அதுதான் எனக்கு. அது நீ பேசக்கூடாது, எவ்வளோ கன்றாவியாக கொண்டாந்து கொடுத்துருக்க. நிறைய பேர் வந்து உடம்பு ஏறிடுச்சு இல்லைக்கா, ஆள் நல்லா புஸ்குன்னு இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஒன்றும் கிடையாது. நான் வந்து நைட் நேரத்தில் அதிகபட்சம் மாதத்தில் ஒரு 4 தடவை தான் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க. காலையில் எப்போயாவது. ஆனால் மதியங்கிறது என்னால் விட முடியாது. அதை விட்டுட்டேன்னா ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிடுவேன். அந்தளவுக்கு படப்படன்னு வந்துடுது. இப்போ வந்து தைராய்டு எனக்கு இருக்கிறதுனால அந்த உடம்பு வந்து இந்த கிளைமேட்டுக்கு, இந்த கூலிங்கான கிளைமேட் இருக்கா, மார்கழி மாதம் அந்த மாதிரி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்துலாம் வந்து என்னோடய கழுத்து வந்து ரொம்ப அதண்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனாலுமே உடம்பு வந்து நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உடம்பு வந்து ரொம்ப பூசினா மாதிரி தெரியும். ஆனால் நான் சாப்பிட்றேன் தான் இல்லைன்னு சொல்லலை. 4 வேளை காஃபி குடிக்கணும், 4 வேளை டீ குடிக்கணும். சில பேருக்கு வந்து தைராய்டு இருந்தால் உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். எனக்கு இருக்கிறதுக்கு வந்து உடம்பு ஏறிக்கிட்டே போகும். அதை கண்ட்ரோலாக வச்சுருக்கேன். இது வரைக்குமே 64 65க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். 66 தொட்டுனா உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டு ஓடிடுவேன். அதனால் இப்போதைக்கு ஓரளவுக்கு இருக்கேன். பார்ப்போம், அந்த தைராய்டு டேப்லெட் சாப்பிட சாப்பிட கொஞ்சம் குறைஞ்சிட்டா அப்புறம் சிம்ரன் மாதிரி சிலுக்குன்னு வந்துருப்பேன். இந்த சட்டியை நல்லா இது பண்ணி தரேன், கழுவிட்டு வந்து கொடுக்குறியா? இதுலேயே வந்து ஈரல் கழுவுறதுன்னா அப்புறம் எப்படி? அது குழம்பு இதெல்லாம் சாந்துலாம் எட்டக்க போகணும், கழுவணும் நல்லா தேய்ச்சி நாரை போட்டு. சோப்புலாம் வேணாம், அது நாரை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு வா. பின்னாடி பக்கம்லாம் இது பண்ண வேணாம். இந்த கறி வறுத்தோம் இல்லையா, அதுலேயே வந்து ஈரல் வறுவல் பண்ண போகிறேன். நான் அப்படி உட்காந்துக்கிறேன், நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க. இங்கே பாருங்க, இது எவ்வளோ? இது 1/2 கிலோ. இதோ பாருங்க, நல்லா தலுன்னு இருக்கிற ஈரல். இதெல்லாம் வந்து இது என்னது? தொப்பு சாணம். என்ன ஏன் என்னமோ இதோ சும்மா உப்புக்கு சப்பானா போடுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஈரல், ஆட்டுக்கறி நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஈரல், ஆட்டு ரத்தம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். காலையிலே ஆட்டு ரத்தம் சாப்பிட்டேன். இப்போ வந்து இந்த ஈரல் வந்து ஆர்வமாக இருக்கேன் அந்த ஈரலுக்கு. இப்போ இல்லை, படைச்சிட்டு தான். எல்லாத்துலேயும் பட்டன்னு போட்டால் எப்படியே? இன்னைக்கு எல்லாமே வந்து விறகடுப்புலேயே முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை, மீன் வறுவல், மீன் குழம்பு.
நீனாடா சரிடா. கொழுப்பு போட்டிருக்கீங்களா? அப்போ அது வேகுமா? கொழுப்பு வந்துடும். வறுவல் செய்யணும்னா அது அது அப்படி தான் வந்தது. நான் என்ன பண்ணுறது? இதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன் அதுனா 2 பீஸ் தெரியும். அது எப்படி தெரியும்? ஆளுக்கு 2 பீஸ் நான் வைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன? அது அதுதான் நல்லா இருக்கும். இப்போ சாப்பிடக்கூடாது. அங்கே பாரு கிட்ட. அதான் ஆமாம். ஈரல் எங்க இருக்கு? நீங்கள் சாப்பிடும்போது அது நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஈரல் எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கும் அது இருக்குற. ஈரல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவீங்களா? அவ்வளோதான், மீன் குழம்புக்கு வந்தாச்சு. நான் எப்படா போய் இப்படி சாய்வன் இருக்கு. அந்த அளவுக்கு இடுப்பு வலி தாங்க முடியல. இன்றைக்கி மாட்டு பொங்கல் கோலமும் வந்திருக்காது. மாடு வரைஞ்சிருக்கேன், ஆனால் கோலம் எடுக்க முடியல. காலையிலே கறிலாம் வாங்க போயிட்டாங்களா, 4 மணிக்கெலாம் கறி வாங்க போயாச்சு. அதனால் எடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. புள்ளைக்குட்டிலாம் எல்லாம் தூங்கிட்டு இருந்தது. பனியாக பெய்யுது, பேய் மாதிரி பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் பயந்துக்கிட்டே சும்மா கொஞ்சமாக லைட்டாக மாடு வரைஞ்சி ஒரே ஒரு பானை மட்டும் வரைஞ்சி விட்டுட்டேன். இதுதான் மாடும் பொங்கப்பானை கரும்பு. இது நந்தி வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நந்தி. அவ்வளோதான், போயிட்டு வரோம். கவுண்டர் அதில் நிறைய தானே வச்சுருக்கேன். இப்போ நிறைய இருக்கு. சரி, ஒலையை போட்டுரும். இந்த மீன் குழம்பை தாளித்து விட்டுட்டு ஒலையை போட்டுட்டு இதுக்கப்புறம் உள்ளே தான் நம்மளுக்கு வேலை. வாங்க. மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மீன் குழம்புக்கு மீனை பார்த்தீங்கன்னா மயங்கிடணும். இங்கே பாருங்க, இது வந்து மீன் வறுவலுக்காக பெசரி வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 9 மீன் வருது. 9 மீனையும் நல்லா மசாலா தடவி பெசரி வச்சுருக்கேன். இன்னையோட இந்த மீனும் இந்த 4 செங்கால மீனோட ரேட்டு இந்த 4 செங்கால மீனோட ரேட்டு 400 ரூபாயா. நிலவரம் 400 ரூபா இந்த மீனோட ரேட்டு. இந்த பக்கம் கீரை இது பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. மீன் குழம்பு நல்லா கொதித்ததும் மீனை போட்டால் கரெக்டாக வந்துடும். இப்போ கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வறுத்து அந்த பச்சரிசி மாவோட கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அந்த கொழுக்கட்டை வேகும் போது நச்சக்குன்னு அது நல்லாயிருக்கும். நீங்கள் போடலின்னா ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி. மாமா இன்றைக்கி வேனு, காரு, டிராக்டரு எல்லாத்துக்குமே, கைவண்டி எல்லாத்துக்குமே இன்றைக்கி படைப்போம். அதனால் மாலெல்லாம் வாங்கியாச்சு. படையல் போடணும். வேனு காரெல்லாம் வாட்டர் சர்வீஸ் அனுப்புனாங்க. கார் வந்துருச்சு. வேனை எடுக்க போயிருக்காங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். அதுதான் போட்டு இதில் நம்ம வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி பிடிச்சிட வேண்டியதான். ஆனால் அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதில் தேங்காய், நான் தேங்காய் அதிகமாக திருவியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். மீன் குழம்புல மீன் போட்டுட்டேன். இப்போ அந்த கொழுக்கட்டை செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாடு மட்டும் வெந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப டயர்டாகிட்டேன், முடியல. மீன் வறுக்கணும். மாவு இப்படி எடுக்கிறோமா, எடுத்துகிட்டு கையில் ஒட்டக்கூடாது மாவு. இது பாருங்க, நான் எடுக்கிறேன், கையிலே ஒட்டல. இந்த மாதிரி இப்படி இது பண்ணி நம்மளோட இந்த 5 விரலும் இதில் பதியணும். இப்படி இருக்கணும். 4 விரல், கட்டை விரல் இங்கே வந்துடும், 4 விரல் இப்படி பதியணும். இதுதான் கை கொழுக்கட்டை. படையில் போட வேண்டியதான். இந்த பாருங்க, அடுத்த உலை வச்சுருக்கோம். அதாவது 4 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில், நம்ம இல்லாமல். அதனால் அந்த பானையில் வடிச்சிட்டு இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கு. இதையும் வடிச்சிட்டா அதை வச்சு நம்ம படைச்சிருவோம். இது அதுக்குள்ளேயே வெந்துடும். அவங்களுக்கும் சாப்பாடு போட்டுடலாம். ஆமாடி, பொழுது போயிட்டு லைட்டே போட்டோம் பாருங்க. மணி 6:20 ஆகுது. 6:20க்கு நாங்கள் எப்போ இதெல்லாம் தின்னு எப்போ நாங்கள் படுத்து செரிமானங்கிறது நடக்குமா என்னன்னு தான் தெரியல. சாப்பிட்டு முடித்த உடனே இந்த பிள்ளைக்குட்டியெல்லாம் ஆளுக்கு ஒரு ரவுண்டு ரோட்டில் தான் ஓட சொல்ல போகிறேன். ஏலக்காய் இல்லாத கொழுக்கட்டை ரெடி. எல்லாம் தனித்தனியாக ஏலக்காய் இருக்குது, நான் போட மறந்துட்டேன். சரி, அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் இலையை நல்லா பெரிய தழவாழை இலையை போட்டு படைக்க வேண்டியதான். நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன். இது இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். பசியில் இருந்தாலும் வயிறார விருந்தாக வைக்கிறோம்ல, அது மாதிரி.
இது வந்து மீன் குழம்பு, அதோட இது வந்து மீன் வறுவல், இது கீரை, முட்டை, ஈரல் வறுவல். இது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பா? சிக்கன் குழம்பு. இது சிக்கன் குழம்பு, அதோட இது வந்து சிக்கன் வறுவல், கிரேவியோ வறுவலோ ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் இது மட்டன் குழம்பு, சுட சுட சாதம், கருவாட்டு குழம்பு, கொழுக்கட்டை. முடிஞ்சிருச்சு இந்த சாப்பாடு. இப்போ நான் செஞ்சுருக்கேன் இல்லையா, இந்த சாப்பாடு அப்படியே இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே எங்கள் ஊர் பக்கம் செய்வாங்க. நான் மட்டும் இவ்வளோ வெரைட்டியும் செஞ்சு நைட்டு உட்காந்து சாப்பிட போகிறதில்ல. நாங்கள் எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி படைப்பாங்க. உங்கள் ஊர் பழக்கம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் படைக்க போகிறோம். படைச்சிட்டு வண்டி காருக்கு அதுக்கும் படைச்சிட்டு வீட்டுக்கும் படைச்சிட்டு இந்த படையெல்லாம் உட்காந்து நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். மாமா பேரை வச்சு நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். சரி வாங்க போய் படையெல்லாம் போடுவோம். எங்க தீ சட்டி ஏந்துற மாதிரி இருக்குங்க. அதுக்கு தான் இந்த சூடவே வாங்கக்கூடாது. மெல்ட் ஆகுது அப்படியே. உடச்சி தான் போட்டது. அது என்னன்னா கரைஞ்சி ஓடுது. சுட போகுது. கீழே வச்சிருங்க. சுட போகுது. ஓ 10 உப்புலாம் எப்படிங்க இருக்கு? எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. என்ன எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியும்னா, எப்போதுமே ரைஸ்க்கு வந்து உப்பு போட்டு சமைப்போமா, இந்த மாதிரி படைக்கும் போது உப்புங்கிறது போடக்கூடாது. அதனால வந்து உப்பின் அளவு எல்லா குழம்புலையுமே ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கருடு குழம்புல கரெக்டாக இருக்கா? என்னோட ஃபேவரட் குழம்புங்கிறதுனால அதுலேயே உப்பு போட்டோம் போல இருக்கு. சரி அதான் கரெக்டாக வந்துருச்சு போல இருக்கு. அவ்வளோதான். எல்லாரும் மணி வந்து 7 ஆகுது. 7 மணிக்கு என்ன விருந்த பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு படுத்துட வேண்டியதான். செரிமானம் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் வெந்நீரை கொடுத்துடணும். இவ்வளோ வெரைட்டியும் 2 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்ருவோம். சாப்பாடு இப்போ கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடும். ஏன்னா நான் ஒரு 2-3 பேர் சாப்பிட வேண்டியது இருக்குது. அதனால் கரெக்டாக வந்துடும். சரி, நீங்களும் நல்லபடியாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடி இருப்பீங்க. நாங்களும் கறி விருந்தோடு நல்லபடியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சாதான் மனசு திருப்தியாக இருக்கும். சரி, அடுத்த ஒரு சூப்பரான விழாக்களை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே தான் விருந்தே நடக்குது. டாடா.